தாவேகாவை பத்தியும் விஜயை பத்தியும் வட மாநிலங்கள்ல என்ன மாதிரியான கேம்பெயின் நடந்துகிட்டு இருக்கு, அதை யார் நடத்துறாங்க, பாஜகவுக்கும் தாவேகாவுக்கும் என்ன தொடர்பு, என்ன டீலிங் ஓடிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சில விஷயங்களை வச்சு பார்க்க போறோம். இதுல முக்கியமா இந்த ஒரு ஃபேஸ்புக் பேஜ் பாருங்க. இது மாதிரி நிறைய பேஜ் இருக்கு. அதுல ஒரு சில சாம்பிள்ஸ் மட்டும்தான் உங்களுக்காக காட்ட போறோம். இதுல இந்தியா மின்ட் அப்படிங்கிற ஒரு ஃபேஸ்புக் பேஜ் இருக்கு. இந்த பேஜ்ல பார்த்தோம்னா அதில் போட்டிருக்காங்க, விஜய் தண்ணி குடிக்கிற அந்த நெம்மேலியில் இருக்கக்கூடிய அந்த கடல் நீரை குடிநீராக்குற அந்த பிளான்ட்டுக்கு போயிட்டு விஜய் தண்ணி குடிக்கிற அந்த ஃபோட்டோ, அந்த ஃபோட்டோவை போட்டு என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா, பிஃபோர் சர்விங் இட் டு பீப்புள் சிஎம் விஜய் டேஸ்ட் திஸ் ஃபர்ஸ்ட் டு என்ஷூர் த சேஃப் அண்ட் ஹைஜீன். சிஎம் விஜய் ட்ரங்க் த வாட்டர் மேட் ஃப்ரம் சீ வாட்டர் பிஃபோர் இட் கன்சியூம்டு பை நார்மல் பீப்புள். ஹீ லவ்ஸ் இஸ் பீப்புள். அதாவது மக்களுக்கு அந்த குடி தண்ணியை குடிக்கிறதுக்கு முன்னாடி விஜய் வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்குறாரு. அவர் டேஸ்ட் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் தான் மக்களுக்கு கொடுப்பார். ஏன்னா அதனால எந்த பிரச்சனை வந்தாலும் அவர் முதல்ல அதை எடுத்துக்கிட்டு தான் அது சரியா இருக்கான்னு பார்த்துட்டு தான் மக்களுக்கு அனுப்புவார். ஏன்னா அவர் அவருடைய மக்களை லவ் பண்றார் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கிறாங்க. ஸோ இது உண்மையா பொய்யா அப்படிங்கிறத கூட நம்ம பார்க்கலாம் வரும்போது. அடுத்தடுத்து அப்படியே போவோமே, கீழே போனால் எந்த பேஜில் விஜயை ப்ரைஸ் பண்ணி போட்டிருக்கிறாங்களோ அதே பேஜில் பாருங்க, இந்தியா என்டர் த லிஸ்ட் ஆஃப் டாப் 5 மேனுஃபேக்சரிங் கண்ட்ரிஸ். மோடியை புகழ்ந்து அடுத்த கார்டு. திருப்பி கீழே போவோம். அதில் வந்து ஏதோ ஒரு ஸ்போர்ட்ஸ் நியூஸ் வருது. திருப்பி வந்து அமெரிக்கன் லெக்சரர் ப்ரைஸஸ் அபவுட் ஹிந்துயிசம். ஸோ இந்துத்துவாவை ப்ரமோட் பண்ணி அடுத்த கார்டு. திருப்பி போனோம்னா அமித்ஷாவை வச்சு அடுத்த கார்டு. ஸோ இப்படி வந்து இந்த இந்த பேஜோட டெம்ப்ளேட் எடுத்து பார்த்தோம்னா ஒரு 4 பிஜேபி கார்டு வரும், 5வதா விஜயோடைய கார்டு வரும், மறுபடியும் ஒரு 4 பிஜேபி கார்டு வரும், 5வதா விஜயோட கார்டு வரும். இதுதான் இதோடைய ஃபார்மெட். அப்படியே போவோமே பாருங்க, மறுபடியும் விஜய் வந்துட்டாரு. மோடி அமித்ஷாலாம் போய் விஜய் வந்துட்டாரு. அதில் என்ன போட்டிருக்காங்கன்னா, சிஎம் விஜய் இஸ் மேக்கிங் மோர் கம்ஃபர்டபுள் ஃபார் காமன் பீப்புள் அப்படின்னு போட்டு, ஏன் கம்ஃபர்டபுள்னா 2000 ஏசி பஸ் வாங்க சொல்லிட்டாரு. இதில் என்னன்னா, நவ் லக்ஸரியஸ் டிராவல் நாட் ஓன்லி ஃபார் விஐபி அண்ட் பொலிட்டீஷியன்ஸ். லக்ஸரி அப்படிங்கிறது விஐபிக்கும் பொலிட்டீஷியன்ஸுக்கு மட்டும் இல்லை, காமன் மேன் கேன் என்ஜாய் இட் டூ. பொதுமக்களுக்கும் அது கிடைக்கும். ஏன்னா எல்லாருமே இனி ஏசி பஸ் தான், தமிழ்நாடு முழுக்க இனி ஏசி பஸ் தான் அப்படின்னு 2000 பஸ் வாங்க சொல்லிட்டாருன்னு போட்டிருக்காங்க. இதில் நமக்கு என்னன்னா, நமக்கு தான் தெரியும், நம்ம தான் இந்த ஊரில் இருக்கிறோம். இது எல்லாமே வடமாநில பக்கங்கள் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமானது. ஏசி பஸ் 2000 பஸ் வாங்க சொன்னது என்னவோ உண்மைதான். ஆனால் ஏசி பஸ்ஸில் டிக்கெட் விலையை குறைக்க சொன்னாரா அப்படிங்கிறது முக்கியமான கேள்வி. ஒரு டிக்கெட் விலையை குறைக்காமல் எப்படி காமன் மேனுக்கு வந்து அது போய் சேரும், இது ஒரு லக்ஸரி கிடையாதுன்னு சொல்லுவாங்கங்கிறது கேள்வி. இப்போ நம்ம இந்த ஃபார்மெட்டை பார்த்தீங்கல்ல, மறுபடியும் வந்து இதில் வந்து அம்பானி வராரு, அம்பானிக்கு பிறகு வந்து மறுபடியும் மோடி வராரு, அடுத்தது வந்து அமீர்கானை விமர்சித்து போடுறாங்க, மறுபடியும் விஜய் வரார். ஸோ பாஜகவின் ஆதரவு பக்கம், இந்துத்துவா ஆதரவு பக்கத்தில் விஜய் புகழ்ந்து வந்துகிட்டு இருக்கு. இது ஒரு ஃபார்மெட்டு கிடையாது, இது வந்து தொடர் ஃபார்மெட்டாக வந்துகிட்டு இருக்கு. இப்போ நம்ம வந்து நிறைய பேஜஸில் இதே ஃபார்மெட்டை ஃபாலோ பண்ணுறாங்க. இதே டெம்ப்ளேட், இதே எல்லோ கலர் டெம்ப்ளேட்டு, இதே விஷயத்தை எல்லா பேஜ்லையும் ஃபாலோ பண்ணுறாங்க. இப்போ நம்ம அந்த தண்ணி குடிச்சார் இல்லைங்களா, அந்த பிளான்ட் வந்து விஷயத்துக்கு வருவோம். அந்த பிளான்ட் வந்து இப்போ விஜய் தான் வந்து அதை கட்ட சொல்லியிருக்காரா, அல்லது விஜய் ஆட்சியில் தான் அது முதல் முறையாக திறக்கப்படுதான்னு பார்த்தோம்னா, அதெல்லாம் முன்னாடியே கட்டி முன்னாடியே ஆப்ரேஷனில் இருக்கிறது தான். ஏற்கனவே இதுலேருந்து தண்ணி போயிட்டுருக்கு. இப்போ ஒரு எக்ஸ்டென்ஷன் தான் போயிட்டுருக்கு. இந்த விஷயத்தில் இந்த மாதிரி தண்ணி குடித்த முதல் அமைச்சரோ அல்லது முதலமைச்சரோ விஜய் தானான்னு கேட்டால், இப்போ நம்ம பார்ப்போமே. இப்போ இந்த ஃபோட்டோவை பாருங்க, இதில் ஒருத்தர் தண்ணி குடிக்கிறார். இந்த தண்ணி குடிக்கும்வர் வந்து ஒரு அமைச்சர். யார் அப்படின்னா, திமுகவினுடைய அரசில் இருந்த அமைச்சர் KN நேரு. ஸோ இந்த தண்ணி குடிக்கிற வேலையெல்லாம் ஆல்ரெடி ஒவ்வொரு ஆட்சியாளர்களும் பண்ணுறது தான். அது ஏதோ விஜய் மட்டுமே பண்ண மாதிரி புதுசாக நார்த் இந்தியன் பேஜஸை குறிவைத்து இந்த பில்டப் அப்படிங்கிறது கொடுக்கப்படுது. ஸோ இது எல்லாமே பாஜக ஆதரவு பக்கங்கள் அப்படிங்கிறது தான் முக்கியமான செய்தி. இப்போ கூட பாருங்க, 0 டிராஃபிக், டிராஃபிக்கே இல்லாமல் நான் மட்டும் போய் நிற்பேன் அப்படின்னு இதெல்லாம் முதல் நாள்லேருந்து பரவுற அந்த விஷயந்தான். இதில் அப்படியே கீழே போனீங்கன்னா மறுபடியும் நம்ம மோடி வந்துட்டாரு.
இதில் என்ன போட்டிருக்காங்கன்னா, ஒன்ஸ் ஹி வாஸ் டாப் தமிழ் சூப்பர் ஸ்டார், நவ் ஹி இஸ் டாப் சிஎம் இன் இந்தியா. இந்தியாவிலே டாப் சிஎம் அவர் தான். அப்போ அடுத்தது பாருங்க, இவர் மட்டும் மோடி கூட சேர்ந்து வேலை பார்த்தாருன்னா இமேஜின் பண்ணி பாருங்க. மோடி கூட மட்டும் இவர் வேலை பார்த்தாருன்னா இந்தியா வந்து எங்கேயோ போயிடுங்க. எவ்வளோ மோடி கூட தான் இவர் சேர போறாரு. இவர் மட்டும் மோடியோட சேர்ந்து வேலை பார்த்தாருன்னா இந்தியா எங்கே போக போகுதுன்னு மட்டும் பாருங்க அப்படின்னு மோடியோடு விஜயை கம்பேர் செய்து ஒரு கார்டு. இதே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து இந்த டெம்ப்ளேட்டு போயிட்டே இருக்குது. பாஜகவுக்கு எதிரானவங்களுக்கு விமர்சித்தும் பாஜகவை ஆதரித்தும் மோடியை உலக பெரும் தலைவராக காட்டியும் போடப்படுகிற அதே பேஜில் தான் விஜயை பெரும் தலைவராக காட்டுகிற வேலையும் நடக்குது. அதுங்கிறது ரொம்ப முக்கியமானது. பாருங்க, திருப்பி விஜய் அப்படியே போகிறோம், கீழே அப்படியே போகிறோம். காக்ரோச் ஜனதா பார்ட்டியை விமர்சிச்சு அடுத்தது வந்து மறுபடியும் விஜய் வந்துட்டார். இது வந்துட்டு காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை ஒரே பாடத்திட்டத்துக்காக விஜய் வந்து போராடிக்கிட்டு இருக்கார். எல்லாருக்கும் ஈக்குவல் எஜுகேஷன், அதாவது எல்லாருக்கும் ஈக்குவல் எஜுகேஷன்னா இவங்களுக்கு வந்து காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை ஒரே பாடத்திட்டமா. ஒரே பாடத்திட்டம்னு யார் சொன்னாங்கன்னா நேஷனல் எஜுகேஷன் பாலிசி வருது. தேசிய கல்விக் கொள்கையை நாங்கள் எந்த வகையிலும் ஆதரிக்க மாட்டோம் அப்படின்னு வாக்குறுதி கொடுத்துருக்குறாங்க. ஆனால் இந்த பேஜிலலாம் வந்து இவர் தான் காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை சேம் லெசன்ஸ் அப்படின்னு போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் இப்படி போகுது. மறுபடியும் பாருங்கள், மோடிக்கு ஆஸ்திரேலியாவிலேருந்து டெத் த்ரெட் வருது அப்படின்னு போடுறாங்க. இப்படியெல்லாம் போட்டுக்கிட்டு அடுத்தது பாருங்கள், இந்த ஒரு பேஜ் இந்தியா மின்ட்டுன்னு ஒரு பேஜ் பார்த்தோங்களா. இப்போ இந்த பேஜ் ட்ரெண்டிங் நியூஸ் அப்படின்னு ஒரு பேஜ். இப்போ பார்த்தீங்கன்னா சேம் பேட்டர்ன் இருக்கும். எடுத்தோடனே விஜய் தான் வரார். இதில் பார்த்தீங்கன்னா அதே விஷயம் வேறு மாதிரி இருக்கு. இட் இஸ் அஃபிஷியல் நவ், சிஎம் விஜய் பிகம் த ஃபர்ஸ்ட் சிஎம் இன் இந்தியா டு சைன் கம்ப்ளீட் ஏசி பஸ் ஃபார் இட்ஸ் பீப்புள் இன் தமிழ்நாடு. இனிமே தமிழ்நாட்டில் ஏசி பஸ் மட்டும்தான் ஓடும், வேற எந்த பஸ்ஸுமே ஓடாது. இதுதான் ஃபர்ஸ்ட் மாநிலம், ஃபர்ஸ்ட் சிஎம் இவர் தான் இதை அறிவிச்சவர். பார்த்தீங்களா? அடுத்தது அப்படியே கீழே போனீங்கன்னா மறுபடியும் இந்த பேஜ்லேயும் உங்களுக்கு வந்து மோடி வருவார். பாருங்க, மோடி வந்துட்டாருங்களா. மோடி இஸ் மாஸ்டர் ஸ்ட்ரோக் அப்படின்னு வந்துட்டாருங்களா. ருப்பி வந்து ஸ்ட்ராங்கர் அண்ட் ஸ்ட்ராங்கர் ஆகுதான். ருப்பி எப்படி விழுந்துட்டு இருக்குன்னு நமக்கு தான் தெரியும். அப்புறம் மறுபடியும் மோடி வந்துட்டாரு. ஏர்போர்ட்டு, அதாவது தண்ணியிலேயே ஏர்போர்ட், தேங்க்யூ மோடி. இப்படித்தான் ஒரு காலத்தில் குஜராத் மாடல் வந்து ப்ரொமோட் பண்ணப்பட்டுச்சு. இங்கே பாருங்க, விஷால் வந்துட்டாரு. விஷால் வந்து இந்த மாதிரியான ஒரு சிஎம் வந்து பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து மாறவே இல்லை. சிஎம் ஆனதுக்கப்புறமும் அப்படியே ஹம்புளாக இருக்கிறார். அடுத்தது பாருங்க, மறுபடியும் விஜய் வரார். நிதின் கட்காரி வந்தார், விஜய் வரார். ஹீ வில் சேஞ்ச் பாலிடிக்ஸ், வெல் டன் சிஎம் விஜய். அதாவது போலியோ சொட்டு மருந்து போடுறார். இது எல்லா சிஎம்மும் பண்ணுறது தான். அந்த ஃபோட்டோ வச்சுக்கிட்டு தமிழ்நாடு சிஎம் விஜய் இஸ் கோயிங் டு ஸ்பெண்ட் இஸ் என்டையர் டே இன்டு போலியோ ப்ரோக்ராம்ஸ் அக்ராஸ் த ஸ்டேட். இந்த ஒரு நாள் முழுக்க அவர் போலியோ ப்ரோக்ராம் மட்டும்தான் பண்ண போகிறார். வேறு எந்த ஷெடியூலுமே அவருக்கு இல்லை. கமிட்டட் டு ஒவ்வொரு குழந்தையினுடைய ஹெல்த் கேருக்கும் அவர் கமிட் பண்ணியிருக்கிறார் அப்படின்னு போடுறாங்க. அதுக்கு அடுத்து கீழே வர்றது பாருங்க, பிக் வின் ஃபார் சனாதனிஸ், சனாதனிகளுக்கு பெரிய வெற்றி அப்படின்னு போட்டு தேங்க்யூ நாயுடுஜி. பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய நாயுடு. அடுத்து ராமர் கோயில் மேட்ரு வருது. மறுபடியும் நம்ம மோடி வராரு. மேக் இன் இண்டியா இஸ் பூமிங் அப்படின்னு மோடியை புகழ்ந்து ஒரு இது வருது. அப்படியே போனீங்கன்னா மறுபடியும் நம்ம ஆள் வராரு, விஜய் வராரு. துபாய் ஸ்டாண்டர்ட் கவர்னன்ஸ். தமிழ்நாட்டில் வந்து துபாய் அளவுக்கு கவர்னன்ஸ் நடந்துக்கிட்டு இருக்கு. வெல்டன் சிஎம் விஜய் அப்படின்னு போட்டு என்னன்னா, ஒரு வில்லேஜ் கேர்ள் வந்து தமிழ்நாடு சிஎம்கிட்ட ரிக்வஸ்ட் பண்ணுறாங்க ஒரு ரீல்ஸ் வழியாக. ஒரு எங்கள் ஊரில் தண்ணியில் வந்து தண்ணி டேங்க் வந்து லீக் ஆகிட்டு இருக்கு, எப்படியாவது சரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே 10 hours அதை சரி பண்ணுறாரு. முதல்வன் படம் மாதிரியே இருக்கு பாருங்க. ஸோ இதே மாதிரி மோடியே வருவார், திருப்பி மோடி வருவார், அப்புறம் மறுபடியும் விஜய் வருவார். இது அப்படியே சேம் ஃபார்மெட்டில் வந்து போயிட்டுருக்கு. இதை பாருங்களேன், ஒரு மாரத்தான் ஓடினார் இல்லைங்களா. திஸ் இஸ் த ட்ரூ கமிட்மெண்ட் வாட் அ சிஎம் இந்தியா ஹேஸ். எப்படிப்பட்ட சிஎம் பாருங்கள் இந்தியாவுக்கு கிடச்சிருக்கிறார். சிஎம் விஜய் woke up at 5 AM, 5 மணிக்கு எந்திரிச்சிட்டார் காலில்.
ரீச் த வென்யூ பை 6:15 AM. காலைல 6:15 அந்த இடத்துக்கு வந்துட்டார். தென் ரேன் 6 கிலோமீட்டர் வித் யூத் ஃபார் ஸ்டாப் ட்ரக்ஸ் கேம்பெயின். 6 கிலோமீட்டர் ஓடினார். மாதவ அர்ஜுனாவே 3 கிலோமீட்டர் தான் சொன்னாரு. 3 கிலோமீட்டர் ஓடின ஒரே முதலமைச்சர் இந்தியாவிலேயே நம்ம விஜய் தான். ஆதவ அர்ஜுனா சொன்னதே பரவாயில்ல போல. இவங்க 6 கிலோமீட்டர்னு கேம்பெயின் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் பிளான்டு கேம்பெயினாக பாஜக ஆதரவு பக்கங்களில் வட இந்திய மாநிலங்களில் நடந்துகிட்டு இருக்கு. விஜய்க்கு ஆதரவான கேம்பெயின் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமாக நாம் யோசிக்க வேண்டியதும் கவனிக்க வேண்டியதும். இதை பாருங்க, கோல்ட் ரிங் கொடுத்தது இப்படி இந்த பேஜஸ்லையும் இதே மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கு. இதில் பாதி ஃபேக், எதுவுமே உண்மை கிடையாது. 1-2 மட்டும்தான் உண்மையான செய்தி வரும். முக்கால்வாசி ஃபேக் நியூஸ் மட்டும்தான் வரும். மோடி வருவார், விஜய் வருவார், மோடி வருவார், விஜய் வருவார், இதே தான் நடக்கும். இங்கே பாருங்க, பிக் டே ஃபார் சனாதனிஸ். மறுபடியும் சனாதனிகளுக்கு பிக் டே. இந்த முறை வெல்டன் சிஎம் விஜய். ஏன் அப்படின்னா, கோயில் பணத்தை நாங்கள் கோயிலுக்காக மட்டும்தான் செலவு பண்ணுவோம் அப்படின்னு விஜய் அறிவிச்சிருக்கிறார். வெல்டன் சனாதனிகள் மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டிய ஒரு மொமெண்ட் அப்படின்னு விஜயை போடுறாங்க. இப்போதான் நமக்கு பாஜக ஆதரவு பேஜஸ்ல எதுக்கு விஜயை புகழ்ந்து இவ்வளவு வரணும் அப்படின்னு கேள்வி வருது. இந்த பாருங்க, பப்ளிக் கபார்னு ஒரு பேஜ், சேம் ஃபார்மெட்டு தான். அண்ணாமலையோடு விஜயை இணைத்து போட்டிருக்காங்க. அண்ணாமலையும் விஜயும் மட்டும் இணைஞ்சாங்கன்னா யோசிச்சு பாருங்க, தமிழ்நாடு எப்படி உயரும் அப்படின்னு. ஒரு நாள் 2 பேரும் ஃபார்ம் பண்ணி ஜாயின்ட் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுவாங்க. அந்த நெக்ஸ்ட் தமிழ்நாடு எலெக்ஷன்லேயே அது நடக்கும். 2 யங் எனர்ஜெட்டிக் லீடர்ஸ் டுகெதர் ஷேப்பிங் த ஃபியூச்சர் ஆஃப் த ஸ்டேட். 2 இளைஞர்கள் சேர்ந்து எங்கேயோ கொண்டு போகிறாங்க ஃபியூச்சர்ஸை. 50 வயது இளைஞர்கள் சேர்ந்து ஃபியூச்சரை எங்கேயோ கொண்டு போக போகிறாங்க, தமிழ்நாடோடைய ஃபியூச்சரை. அப்படியே பாருங்கள், இங்கே ஸ்மார்ட் கவர்மெண்ட்ஸ் வெல்டன் அப்படியே நிதின் கட்காரி வராரு. திருப்பி போங்க, அப்படியே போங்க, எல்லாத்துக்கும் இதே ஃபார்மெட்டு தான். மோடி, நிதின் கட்காரி, அமித்ஷா, அப்புறம் நாயுடு, அதுக்கப்புறம் மோடி, அப்புறம் விஜய் வருவார். கீழே போனீங்கன்னா அதை வந்துட்டார் பாருங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பிக் வின் ஃபார் பீப்புள்ஸ் லீடர். என்ன வின்னு அவருக்கு பிக் வின்னு பார்த்தோம்னா, இந்த கரூர் விஷயத்தில் ஆதவ அர்ஜுனா ஓவராக பேசக்கூடாது. விசாரணை நடந்துகிட்டு இருக்கும்போது அந்த விசாரணையை குறுக்கிடுற மாதிரி இவர் விசாரணைக்கு எதிராக பேசிக்கிட்டு இருக்கிறாரு. விசாரணை முடியாமல் முன்னாடியே இவர் தீர்ப்பு எழுதிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு அவரை பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு வழக்கு போட்டாங்க இல்லைங்களா. அதுக்கு போட்டிருக்காங்க, சுப்ரீம் கோர்ட் செட் சிஎம் விஜய் இஸ் நாட் அன் அக்யூஸ்ட் இன் த கரூர் ஸ்டாம்பேட் கேஸ். சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லிடுச்சுன்னா, சிஎம் விஜய் கரூர் ஸ்டாம்பேட்ல அக்யூஸ்டே கிடையாதுன்னு சொல்லிடுச்சான். இது அப்படியே புது கண்டுபிடிப்புலாம் கிடையாது. கரூர் எஃப்ஐஆர், டிஎம்கே கவர்மெண்ட் போட்ட எஃப்ஐஆரில் விஜய் அவங்க அக்யூஸ்டை ஆட் பண்ணவே இல்லைங்கிறது உலகத்துக்கே தெரிஞ்ச விஷயம். ஏதோ கரூர் விசாரணை முடிஞ்ச மாதிரியும், அந்த விசாரணையில் விஜய் இதில் நிரபராதி, விஜய் அப்பாவி அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் சொன்ன மாதிரியும் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த விசாரணை நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அந்த எஃப்ஐஆர் முடிஞ்சு சார்ஜ் ஷீட் போடும்போது அதில் விஜய் பேரும் சேர்க்கப்படலாம், ஆதவ அர்ஜுனா பேரும் சேர்க்கப்படலாம், யார் ஒன்றா சேர்க்கப்படலாம். அதனால் இதெல்லாம் யாருக்கும் தெரியாதுன்னு கண்டதையும் எழுதி போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் மோடிலாம் வருவார், அப்புறம் விஜய் கீழே வருவார். இங்கே பாருங்கள், சேம் கதை அப்படியே கண்டினியூ ஆகும். இப்போ அடுத்த பேஜ், இந்த பேஜ் ரொம்ப ஃபேமஸ், கர்நாடகா டைம்ஸ்னு ஒரு பேஜ். இதில் பாருங்கள், திருப்பி அண்ணாமலையும் விஜயும் இணைஞ்சால் என்ன நடக்கும் தெரியுமா? சேம் வருதுங்களா? மறுபடியும் பாருங்கள், ஹெல்த்தி பாலிடிக்ஸ்னால் இதான். அம்மா உணவகத்தின் மூலமாக ஒரே மாதத்தில் 1.5 கோடி பேர் சாப்பிட்ருக்குறாங்க. இது பாருங்கள் என்ன நடந்திருக்கு பாருங்கள் தமிழ்நாட்டில் அப்படின்னு சொல்லிட்டு இதே ஃபார்மேட். அடுத்து பீயிங் ஹிந்து அப்படின்னு ஒரு பேஜ். பேரை கேட்டாலே ஹிந்துத்துவா பேஜ்னு கன்ஃபார்மாக தெரியும். இதில் பார்த்தோம்னா எல்லாமே மோடி ஹிந்துத்துவா ப்ரொமோட் பண்ணியிருக்கோம், முஸ்லீம்ஸுக்கு எதிரான சில விஷயங்கள் இருக்கும். ஸோ இந்த பேஜில் பார்த்தோம்னா, இதை கிளிக் பண்ணோம்னா இவங்க பார்த்தா பிக் டே ஃபார் சனாதனிஸ் அப்படின்னு சொல்லிட்டு பீயிங் ஹிந்து பேஜில் போட்டிருக்கிறாங்க. பார்த்தீங்களா, டெம்பிள் ஃபண்டை எதுக்கும் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த பேஜோட பேர் தான் இம்பார்ட்டண்ட். அடுத்தது அப்படியே போனோம்னா, நம்ம ஊரில் எல்லாரும் இவருக்கு சிறுபான்மை முதலமைச்சர் கிடைச்சிட்டாருன்னு கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அவரை ப்ரமோட் பண்ணுகிற பேஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ரியல் லீடர்ஷிப் தான். பீயிங் ஹிந்து பேஜில் by looking at Tamil Nadu CM Vijay's latest work, I can surely say neither a Christian, Muslim nor Hindu but an Indian became CM this time. பாருங்க,
அப்படியே வந்து மதவெறியும் பேசுவாங்க, சமத்துவமும் பேசுவாங்க. ஃபுல்லாக இந்த பேஜில் விஜயும் மோடியும் தான் வராங்க. விஜய் மோடி, விஜய் மோடி, விஜய் மோடின்னு வந்துக்கிட்டே இருக்கு. போனோம்னா கீழே இங்கே பாருங்க, ஜெய் மூகாம்பிகா தேவி, எய்தர் ஹி நோஸ் ஹர் பவர் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்களா. இப்படி ஸ்கூல் பசங்களுக்கெல்லாம் காலை உணவு திட்டம், இப்படி வந்து பல பேஜஸில் இந்த மாதிரி நம்ம சாம்பிளை மட்டும்தான் இங்கே காமிச்சிருக்கோம். சாம்பிளுக்கே இவ்வளோ நேரம் ஆயிருக்கு. இப்படி எக்கச்சக்க பேஜஸில் பாஜக ஆதரவு பக்கங்களில் தான் விஜய் குறித்தான கேம்பெயின் நடந்துகிட்டு இருக்கு. மேம்பாலங்களில் பார்த்தோம்னா இந்தியாவிலேயே மேம்பாலத்துக்கு கீழே இருக்க இடத்த எதுக்கு சும்மா விடணும், அதில் ஜிம்மு கட்டலாம், பார்க்கு கட்டலாம், என்னென்னோ பண்ணலாமேன்னு ஃபர்ஸ்ட் டைம் விஜய் பண்ணியிருக்காரு. இதெல்லாம் ஆல்ரெடி பண்ணது டிஎம்கே கவர்மெண்ட்லேயே பண்ணிட்டாங்க. இப்படி ஐஎஸ்ஆர்ஓ சயின்டிஸ்ட்டை கூட இங்கே மாதிரி தமிழ்நாடு பாடத்திட்டத்தை முடிவு பண்ணுற சிலபஸ் முடிவு பண்ணுற இடத்துல கொண்டு வந்து வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மயில்சாமி அண்ணாதுரை அப்பாயின்மெண்ட்டை போடுறாங்க. இதில் டிஎம்கே கவர்மெண்ட்டில் பாடத்திட்டத்தை முடிவு பண்ணுற குழுவிலையும் ஐஎஸ்ஆர்ஓ சயின்டிஸ்ட் தான் இருந்தார், வி நாராயணன்கிற சயின்டிஸ்ட். இப்படி இல்லாத பொல்லாத கதையும் வச்சுக்கிட்டு பாஜக ஆதரவு பக்கங்கள் விஜயை நார்த் இந்தியாவில் ப்ரமோட் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க வேண்டிய மிக முக்கியமான தகவல். இப்போ இதை நம்ம எதோட இணைச்சி பார்க்க வேண்டியிருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, விஜய் ஆட்சிக்கு வரார். வந்த உடனே ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி பாஜக எங்களுடைய கொள்கை எதிரி, திமுக எங்களுடைய பொலிட்டிக்கல் எனிமி அப்படின்னு சொல்கிறார். வந்த பிறகும் அவர் பொலிட்டிக்கல் எனிமியை தான் எதிர்க்கிறாரே தவிர கொள்கை எதிரியை பற்றி வாயே திறக்கிறது கிடையாது. சட்டமன்றத்திலையும் வாய் திறக்கிறது கிடையாது, வெளியில் பொது மேடைகளில் பேசினாலும் வாய் திறக்கிறது கிடையாது. கேட்டால் நாங்கள் கண்ணை மூடிக்கொண்டு ஒன்றிய அரசோடு மோதல் போக்கை கடைபிடிக்க மாட்டோம் அப்படிங்கிறது எங்களுடைய கொள்கை அப்படின்னு அறிவிச்சிருக்கிறார். அப்போ ஒரு பக்கம் இது நடக்குது. இன்னொரு பக்கம் நிர்மலா சீதாராமன் தமிழ்நாட்டுக்கு வராங்க. அவங்க வந்து விஜயுடைய இந்த செய்கை தமிழ்நாடு முழுக்க எல்லாரும் கண்டிச்சப்ப, சட்டமன்றத்தில் இப்படிலாம் ஆக்ஷன் காட்டலாமான்னு கண்டிச்சப்ப, சட்டமன்றத்தில் காட்டாமல் வேற எங்கே காட்டுவாங்க அப்படின்னு நிர்மலா சீதாராமன் விஜய்க்கு ஆதரவாக பேசுகிறார். அவர் தான் நெக்ஸ்ட் கல்வி அமைச்சராக, ஒன்றிய கல்வி அமைச்சராக வரப்போகிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பிஎம் ஸ்ரீ ஃபண்டு, தமிழ்நாட்டுக்கு வராத ஃபண்டெல்லாம் நிர்மலா சீதாராமன்கிட்ட இணக்கமாக போய் விஜய் எப்படி வாங்க போகிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கத்தான் போகிறோம். அடுத்தது இன்னொரு பக்கம் ஆளுநரிடம் புகார் மேல் புகார் அப்படிங்கிறது விஜய் தொடர்பாக கொடுக்கப்பட்டுக்கிட்டே இருக்குது. ஒரு பக்கம் அமமுக கொடுத்துருக்குறாங்க, அதிமுக கொடுத்துருக்குறாங்க, திமுக கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே எம்எல்ஏக்களை விஜய் அரசு திருடுகிறது, குதிரை பேரம் நடக்கிறது அப்படின்ற புகாரை கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த புகாரை ஆளுநர் கண்டுக்காம குதிரை பேரம் சிறப்பாக நடைபெறுவதை அமைதியாக அனுமதித்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது இன்னொரு பக்கம். அடுத்ததா இன்னொரு பக்கம் வந்தோம்னா, இந்த கரூர் குறித்தான வழக்கு பற்றி ஆதவ் அர்ஜுனா சிபிஐ விசாரணையில் இருக்கக்கூடிய ஒரு வழக்கை பற்றி பேசவே கூடாது. ஆனால் ஆதவ் அர்ஜுனா இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு இருக்காரு. போலீஸை வைத்து அடித்து கொன்றார்கள் திமுக அரசு மக்களை அப்படின்லாம் பேசிகிட்டு இருக்காரு. ஆனால் உண்மையில் அந்த வழக்கில் அக்யூஸ்டாக இருக்கிறவங்க கரூர் மாவட்ட செயலாளர், தாவேகா மாவட்ட செயலாளர் மதியழகன், தாவேகாவினுடைய அமைச்சர்கள் புஷி ஆனந்த், நிர்மல்குமார், இவங்களா தான் அதில் அக்யூஸ்டாக இருக்கிறாங்க. இப்போ அக்யூஸ்டுகள் இருக்கக்கூடிய கட்சியினுடைய நிர்வாகிகள் அல்லது விசாரணை வலயத்தில் இருக்கக்கூடிய ஆதவ் அர்ஜுனா, விஜய் போன்றவர்கள்லாம் இந்த வழக்கு சம்பந்தமாக பேசினாலே அது வழக்கு திசை திருப்புகிற செயல். உடனடியாக சிபிஐ இதில் ஆக்ஷனில் இறங்கியிருக்கணும் அல்லது கூப்பிட்டு கண்டிச்சிருக்கணும், ஏதோ ஒன்று பண்ணியிருக்கணும். ஆனால் இதையெல்லாம் சிபிஐ அமைதியாக வேடிக்கை பார்க்குது. அப்போ பாஜகவினுடைய அல்லது ஒன்றிய அரசினுடைய ஒட்டுமொத்த மெஷினரியுமே விஜய்க்கு எதிராக ஒரு பிக் சைலன்ஸை மெயின்டைன் பண்ணுறாங்க. அண்ணாமலை கேட்டால் 1 வருஷம் வரைக்கும் நம்ம இதை விமர்சிக்கக்கூடாது, ஆட்சி ஒரு நல்ல ஸ்டார்ட்டாக இருக்குது, நல்லா போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ ஒட்டுமொத்த ஒன்றிய அரசனுடைய மெஷினரி விஜய்க்கு எதிராக ஒரு பெரிய அமைதியை மெயின்டைன் பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் விஜய் அவருமே வந்து பாஜக அரசுக்கு எதிராக வாயே திறக்காமல் ஒரு பெரிய அமைதியை மெயின்டைன் பண்ணுறார். அதுவும் தமிழ்நாடு மாதிரி மாநில உரிமைக்காக பெரிய குரல் கொடுத்து ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட்டில் இருந்துக்கிட்டு விஜய் இப்படி அமைதியாக மெயின்டைன் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு பெரிய அன்யூஸ்வல். ஏன்னா ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்தபோது கூட ஒன்றிய அரசுக்கு எதிராக பெரிய லெவலில் அவங்க ஃபைட் பண்ணி தான் ஒவ்வொரு விஷயத்தையுமே வாங்கியிருக்கிறாங்க. ஆனால் விஜய் ரொம்ப அன்யூஸ்வலாக பெரிய சைலன்ஸ் மெயின்டைன் பண்ணுறார். இதுக்கெல்லாம் பின்னணியில் இன்னொரு விஷயம் நடக்குது. நீதிமன்றங்களில் ஒவ்வொரு விஷயத்திலையுமே தாவேக அரசு கோட்டை விட்டு கொண்டே இருக்குது.
இது கோட்டை விடுகிறதா அல்லது தெரிந்தே நடக்கிறதா அப்படிங்கிறதும் முக்கியமான கேள்வி. ஏன் அப்படின்னா, ஒவ்வொரு வழக்கறிஞர்களின் வாதமும் அப்படிங்கிறது ரொம்ப மோசமான வாதமாக இந்த வழக்கு தோற்கடிக்க செய்யப்படுது அப்படின்னு தான் பார்க்க வேண்டியிருக்கு. குறிப்பா அந்த பக்ரீத் பண்டிகை அப்ப மாடுகள் வெட்டக்கூடாது பொது வெளியில அப்படின்னு முஸ்லீம்களுக்கு எதிரான ஒரு விஷயமா இருக்கலாம். அதுல வழக்குல கோட்டை விட்டாங்க வழக்கறிஞர்கள், அரசு வழக்கறிஞர்கள். இன்னொரு பக்கம் முஸ்லீம் இடஒதுக்கீடு, முஸ்லீமாக கன்வெர்ட் ஆனவர்களுக்கான இடஒதுக்கீடு சம்பந்தமான அந்த வழக்குல மீண்டும் தமிழ்நாடு அரசு வழக்கறிஞர்கள் கோட்டை விட்டிருக்கிறாங்க. இப்படி அரசு வழக்கறிஞர்களாக இருக்கக்கூடிய நிறைய பேர் வந்து பார்த்தோம்னா, பாஜக, ஆர்எஸ்எஸ்னுடைய ஆதரவாளர்கள் அரசு வழக்கறிஞர்களா போட்டிருக்காங்க. இப்படி திருப்பரங்குன்றம் விஷயத்துல தமிழ்நாடு அரசு கடந்த ஆட்சியில் இருந்து வச்சிட்டு இருந்த நிலைப்பாட்டை மீறி ஏஎஸ்ஐ இந்திய தொல்லியல் துறை, ஒன்றிய அரசுடைய தொல்லியல் துறை போயிட்டு ஆய்வு பண்ணியிருக்கிறாங்க, அளவு எடுத்திருக்கிறாங்க. இதெல்லாம் நடந்திருக்கு. அப்ப இன்னொரு பக்கம் இன்னைக்கு கல்வி அமைச்சர் வந்து பார்த்தோம்னா, கடந்த ஆட்சியில கடுமையாக எதிர்த்துக்கிட்டு இருந்தாங்க. அதாவது மாநில அரசினுடைய பல்கலைக்கழகங்கள்ல யார் துணைவேந்தரா நியமிக்கிறது அப்படிங்கிறதை மாநில அரசு தான் முடிவு பண்ணும் அப்படின்னு, துணைவேந்தராக முதலமைச்சரே இருப்பார், துணைவேந்தராக நியமிப்பதில் ஆளுநருக்கு இடம் கிடையாதுன்னுலாம் சட்டம் கொண்டு வந்தாங்க. இன்னைக்கு இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, வந்த உடனே யூஜிசி அமைப்பினுடைய நாமினி அவங்கள வந்து பல்கலைக்கழக துணைவேந்தரை தேர்ந்தெடுக்கிற குழுவில் சேர்க்கிறதா அறிவிச்சிருக்கிறாங்க. இது கடந்த ஆட்சியில மாநில அரசின் உரிமையை நிலைநாட்டின மாநில பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தரை முதலமைச்சர் தான் நியமிப்பார், தமிழ்நாடு அரசு தான் நியமிக்கும்னு நிலைநாட்டப்பட்ட அந்த மாநில உரிமையை மொத்தமாக தூக்கி வாரி கொடுத்திருக்கிறாங்க. 29ஆம் தேதி வழக்கு விசாரணைக்கு வரப்போகுது, இறுதி விசாரணை. கடந்த ஆட்சியில் இயற்றப்பட்ட சட்டம் குறித்தான வழக்கு. ஆனால் அந்த வழக்கு வர்றதுக்கு கூட பொறுமையா இல்லாமல் இவங்க ஒட்டுமொத்தமாக இந்த விஷயத்தை தமிழ்நாட்டின் பல்கலைக்கழகங்களில் தேசிய கல்விக் கொள்கையை திணிக்கிற விதமான ஒரு நடைமுறையை இவங்களாகவே வாண்டடா கொண்டு வந்திருக்காங்க. ஆளுநர்கிட்ட போயிட்டு நாங்கள் ஆளுநரோட இணக்கமா இருக்கிறோம்னு சொல்லிட்டு ஆளுநருக்கு மீண்டும் பல்கலைக்கழகத்தின் அதிகாரத்தை தாரை வார்த்திருக்கிறாங்க. அப்ப இதெல்லாமே நடக்குது. இன்னொரு பக்கம் நார்த் இந்தியாவில் விஜயை பயங்கரமா ப்ரமோட் பண்ணுது பாஜகவின் ஆதரவு பக்கங்கள். அப்ப என்ன நடந்துகிட்டு இருக்கு, பாஜகவுக்கும் தாவேகாவுக்கும் என்ன அண்டர் கிரவுண்ட் டீலிங் போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத முக்கியமான அளவுல கேள்வி எழுப்புற மாதிரி இருக்கு. இதெல்லாம் சில பேஜஸ் தான் காட்டியிருக்கும். இந்த மாதிரி எக்கச்சக்க பேஜ் இன்ஸ்டாகிராம்ல எக்கச்சக்க ரீல்ஸ் இவ்வளவும் நடந்துகிட்டு இருக்கு. இதுல முக்கியமா இன்னொரு முக்கியமான கேம்பெயின் நம்ம காட்ட வேண்டியிருக்கு. இதை பாருங்க, இதுதான் அல்டிமேட். இது என்ன அப்படின்னா, இதுல என்ன போட்டிருக்காங்கன்னா, ஜென்சி வில் டெஃபினெட்லி ஆன்சர் யூ அப்படின்னு போட்டுட்டு, விஜய் இஸ் பெட்டர் தென் ராகுல் காந்தி, ராகுல் காந்தியை விட விஜய் சிறந்தவர். பாத்தீங்களா எங்க வராங்கன்னு, காங்கிரஸ்காரங்க எங்க போய் மாட்டிருக்காங்கன்னு பாருங்க. விஜய் கேம் டு பாலிடிக்ஸ் ஜஸ்ட் 2 years பேக், 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் வந்தாரு. ஆல்ரெடி காமன் பீப்புள் வந்து என்ன ஆயிட்டாங்க, விஜய் வந்து ஃபியூச்சர் பிஎம் சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ராகுல் காந்தியை விட ஃபியூச்சர் பிஎம் கேண்டிடேட்டுக்கு விஜயே வரலாம் அப்படின்னு ஒரு கேம்பெயின் நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது வட இந்தியாவில். ராகுல் காந்திக்கு இந்தியா கூட்டணியின் பிரதமர் கேண்டிடேட்டாக ராகுல் காந்திலாம் இருக்கக்கூடாது, விஜயை வைக்கணும்னு ராகுல் காந்தியின் இமேஜுக்கு எதிராக விஜயின் இமேஜை வளர்த்து கொண்டு இருக்கிறார்கள் அப்படிங்கிறதையும் நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டி இருக்கிறது. இப்போ இந்த பேஜஸ்ல வந்தது இப்படி பரப்புறது, இவங்க விட்டு தாவேக அரசு பாஜகவுக்கு எதிராக அமைதி காக்கிறது, பாஜக தாவேகாவுக்கு எதிராக அமைதி காக்கிறது, 2 பேரும் அப்படி மெயின்டைன் பண்றது, தாவேக அரசு மாநில உரிமைகள், சிறுபான்மை உரிமைகளை நீதிமன்றங்களில் வழக்கறிஞர்களை வைத்து விட்டு கொடுக்கிறது, இது எல்லாமே ஒன்றோடு ஒன்று தொடர்புடையதாக நம்ம பார்க்க வேண்டியிருக்குது. அப்போ இது மீதான வலுத்த கேள்விகளை, பாஜக தாவேகா உறவு குறித்தான பலத்த கேள்விகளை இது எழுப்பிக்கிட்டே இருக்கு.